இந்த கூட்டத்தில் நாங்கள் நன்றி தெரிவிக்க போறோம் அப்படிதான் எழுதி கொடுத்துருக்கோம். அதனால ஒன்றும் தப்பு இல்லை, அதை மாற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதை மாற்றி இன்னொருக்கா ஒரு அனுமதி வாங்கிட்டு பேசிக்க அப்படின்னு சொல்றாங்க, அது சிக்கல் இல்லை. ஆனால் நாங்க எழுதி கொடுத்த நாளுக்கு அப்புறம் ஒரு சில காரியம் இங்க நடந்திருக்கு. அதுக்காக நாங்க என்ன பொண்ணா பார்க்க போறோம், இந்த வெள்ளிக்கிழமை வர வேண்டாம் அடுத்த வெள்ளிக்கிழமை வாங்க அப்படின்னு வெள்ளிக்கிழமை வர்ற வரைக்கும் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு ராமசாமி கிடையாது. நாங்க இது வெள்ளிக்கிழமை வர்ற வரைக்கும் உட்கார்ந்துட்டு இருக்க ராமசாமி வகையரா கிடையாது, பிரபாகரன் வகையரா, சீமானின் வகையரா. அன்னைக்கு என்ன வர போட்டு போய்கிட்டே இருப்போம், அவ்வளவு முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் ஒண்ணு இதெல்லாம் ஒரு பெருசா பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. இது எதுக்குங்க பேசுறீங்க, கேஸ் போட்டா என்ன பண்ணுவீங்க, அதை நான் எங்க அண்ணன் கூட சொல்ல மறந்துட்டாரு. இந்த தேர்தலில் போட்டி போட்டாங்களா வேட்பாளர், அதுலயே ரொம்ப கேஸ் வச்சிருக்கதே நான் தான். எது நான் ஒண்ணு நீங்க வேற கேஸ் நினைச்சிடாதீங்க, இதே மாதிரி பேசினதுதான். அதனால கூட ஒரு கேஸ் அவ்வளவுதானே. 9 மணி வரைக்கும் பேசிட்டேன், 9 வரைக்கும் பேசிட்டேன் கேட்கறாங்க ஸ்டேஷன்ல. நீங்க இப்ப கூட ஒரு அண்ணன் சொல்லி 8 மணியோட நிப்பாட்டிடணும் அப்படி. அடையாடா இந்த அழுகுற வீட்டுல வந்து அரை மணி நேரம் அழுவுங்கிறது, திங்கிற வீட்டுல வந்து 10 நிமிஷம் திங்கிறது. என்னைக்காவது வருவீங்க, உங்களுக்கு வரும் காலம் வரும் ராஜா, காலம் வரும். இப்படியே நிக்காது, நாம் தமிழரும் ஆட்சியில் அமரக்கூடிய காலம் வரும். நீங்க எல்லாம் அரசு அதிகாரி மனசுல வச்சுக்கோங்க, நாங்க மனசுல வச்சுக்கிட்டே இருப்போம். உங்களுக்கு வயசு என்ன, இத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்கெல்லாம் முதல்ல எம்பி ஆகும் போதோ எம்எல்ஏ ஆகும் போதோ உண்மையிலே இருந்துடாதீங்க, அரசு அதிகாரி ஓடி போயிருங்க, ராஜினாமா மட்டும் ஓடி போயிருங்க, இல்லைன்னா செஞ்சு விட்டுருவோம். சும்மா இல்ல வேலை செய்ய சொல்லுவோம். இப்ப மாதிரி உட்கார்ந்தாலும் சம்பளம் வாங்க மாட்டோம், வேலை செஞ்சு சம்பளம் வாங்க சொல்லுவோம். எல்லா அதிகாரியும் நீங்க எங்களை நாங்க தப்பு பண்ணா நீங்க கேளு, நீங்க தப்பு பண்ணா நாங்க அப்படி வந்து நிப்போம். ஒரு வழக்குனா பயந்துட்டு ஓடிட முடியுமா? என்னங்க வழக்கு எந்த தலைவர்கள் பார்க்காத வழக்கு, எங்க ஐயா சுபாஷ் சந்திர போஸ்ல இருந்து எங்க ஐயா வஉசில இருந்து யார் வாங்காத வழக்கு, எல்லாரும் வழக்கு வாங்கியிருக்கா. இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக போராடுறதுக்கு போடுற சிறை தானே போயா பெரிய ஜெயில. அதான் சொல்லல, ஜெயில கரிச்சோடு கொடுக்க ரொம்ப நாளாகி போச்சு. என்ன மிஞ்சி படம் போகும்போது காலை உடச்சு அனுப்பிடுவா, கையை உடச்சு அனுப்பிடுவா, அவ்வளவுதானே. வழுக்கி விழுந்தன்னு சொல்லிடுவோம், அப்படித்தானே. என்ன இருப்ப திருப்பி வெளியதான் வருவேன். ஆமா 10 நாள் ரெஸ்ட் எடுத்து வந்தா வாய் திருப்பி ரொம்ப வேகமா வரும். ஒரு மாசம் உள்ள இருந்துட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க, அப்புறம் திருப்பி உரமா தான் வந்து நிற்போம். என்ன வேண்டி கிடக்குங்கிற மக்களுக்காக எங்க செத்துட்டாங்க, அதுல நீ சரியா நடவடிக்கை எடுத்த நான் உண்மையிலே ஸ்டாலின் அவர்கள் இதுல சரியா நடவடிக்கை எடுத்து உதயசூரியனையும் எங்க அண்ணன் பொன்முடியும் அவங்க எல்லாம் நடவடிக்கை எடுத்து அவங்க மேல அமைச்சர் பொறுப்புல இருந்தோம், அவனை எம்எல்ஏ பொறுப்புல நீக்கி இருந்தா உண்மையிலே இந்த நன்றி உரிப்பு கூட்டத்தை ஸ்டாலினுக்கான நன்றி உரிப்பு கூட்டமா மாத்திருப்போம். நாங்க தான் செய்வோம், நாங்க யோசிக்கவே மாட்டோம். என்ன திமுக நன்றி தெரிவிக்காங்க நாம் தமிழர் கட்சி, திமுக பி டீமா இருக்குமோ, என்ன பிஜேபிக்கு நன்றி தெரிவிக்காங்க, பிஜேபி அதை பத்தி எல்லாம் கவலையே பட மாட்டோம். நல்லது செஞ்சா வரவேற்போம், கெட்டது செஞ்சா எவனா இருந்தாலும் எதிர்ப்போம்.